வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு TMQ தமிழ் டெக் சேனல். இன்றைக்குள்ள வீடியோ நம்ம பார்த்தோன்னா நான் உங்ககிட்ட Fitbit Inspire 2 தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இந்த டிவைஸ் நான் ஆல்ரெடி ஒரு 2 weeks ப்ளஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள்கிட்ட நான் ரிவ்யூ ஷேர் பண்ண போகிறேன். இந்த டிவைஸ் பற்றி இதில் நல்லது கெட்ட விஷயம் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ யாராச்சும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்களேன், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்த Fitbit Inspire 2. அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. ஸோ நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் எவ்வளோன்னு சொல்லி. ஸோ வாங்க இன்றைக்குள்ள ரிவ்யூ வீடியோ பார்த்துடலாம். இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்களேன், Fitbit Inspire 2. ஸோ இதில் சைஸ் பார்த்து நீங்கள் சொல்லலாம் இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. நார்மல் ஆப்பிள் வாட்சோட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவ்யூ பார்க்குறது நம்ம டிசைன் பற்றி ரிவ்யூ பண்ணிடலாம். இது டிசைன் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் பற்றி சொல்லணும்னா எனக்கு இதோட டிசைன் உண்மையிலே சொல்லணும்னா ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது, கிளாஸாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஏன்னா பிகாஸ் இது சைஸ்னால. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஸ்மார்ட் வாட்ச் மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த Fitbit Inspire 2. ஸோ பட்டன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, உங்களுக்கு ஜஸ்ட் ப்ரெஷர் டச் தான். ஸோ இங்கே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா வைப்ரேட் பண்ணோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் டைம் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் இது மூலிமா. ஸோ நீங்கள் ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் ட்ராக்கிங் டிவைஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெயின் பர்பஸ் ஆப்வியஸ்லி இது ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் ட்ராக்கர் பர்பஸ்க்காக தான் இந்த டிவைஸ் செஞ்சுருக்காங்க. ஸோ அன்லெஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் மற்ற ஸ்மார்ட் வாட்ச் சச்சஸ் ஓப்போ ஸ்மார்ட் வாட்ச் இல்லை ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்ச், ரியல்மி ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாதிரி வாட்ச் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா தென் கண்டிப்பாக இது ரொம்ப சின்னதாக இருக்கும். பிகாஸ் ஒரு டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சின்னதாக இருக்குது, நீட்டாக இருக்குது, அண்ட் ஸோ க்யூட்டாகவும் இருக்குது, சின்னதாக கச்சிதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த டிஸ்பிளே சைஸ் ஒரு ப்ரையாரிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா தென் கண்டிப்பாக நீங்கள் இந்த வாட்ச்க்கு நீங்கள் வாங்கலாம். இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் ஹெல்த்காகவே. பர்சனலி நான் ஆல்ரெடி ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா கையில் பாருங்கள் ஆப்பிள் வாட்ச் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இது யூஸ் பண்ணுறப்ப எனக்கு என்னென்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு டைம் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஸோ லைக் அதோட ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்குறதும் லைக் குட்டி ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. பட் நெவர்தலெஸ் ஸ்டில் எல்லா இன்ஃபர்மேஷன் அக்யூரேட்டாக இருக்குது. அண்ட் என்ன இன்ஃபர்மேஷன் காட்டணுமோ அப்பப்போ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க கிளியராக காட்டுறாங்க இதில். ஸோ அதனால் டிஸ்பிளே பற்றி சொல்லணும், இதுதான் மெயினாக சொல்லணும். நீங்கள் ஆப்பிள் வாட்ச் மாதிரி வேறு வாட்ச் வேணும், சிப்பர் ப்ரைஸ் தென் ஆப்பிள் வாட்ச் வாங்கணுன்னா தென் கண்டிப்பாக நீங்கள் வந்து Fitbit பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா Fitbit Versa இருக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கணுச்சு கண்டிப்பாக லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கும் நான் கொடுத்துருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு Fitbit Versa நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் Fitbit அஃபிஷியல் ஸ்டோர் மூலிமா. ஸோ பேசிக்கலி அதான் இதோட டிஸ்பிளே பற்றி. இப்போது அடுத்தது இதோட ஸ்ட்ராப்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இதோட ஸ்ட்ராப்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு உண்மையிலே சொல்லணுன்னா சிம்பிளாக இருக்குது, அழகாக இருக்குது ஸ்ட்ராப்ஸ் பார்க்குறதுக்கு. உண்மையிலே சொல்லணுன்னா எனக்கு இதோட ஃபினிஷிங் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிம்பிளாகவும் இருக்குது. அண்ட் ஸோ கலர்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடான கலர்ஸ். ஸோ அழகான எல்லாமே கிளாஸான கலர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பிளாக் இருக்குது, இது பிளாக் கலர். ஏன்னா ஸோ உங்களுக்கு லூனா ஒயிட் இருக்குது, ஏன்னா ஸோ டெசர்ட் ரோஸும் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒன் திங் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் இந்த ஸ்ட்ராப். இந்த Fitbit Inspire 2 ஸ்ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்க உங்களுக்கு வந்து இங்கே ஒரு பின் மாதிரி இருக்குது. லைக் நீங்கள் வந்து அது ஸ்லைட் பண்ணிங்கன்னா அழகாக ரிலீஸ் ஆயிரும் அந்த பின். ஸோ நீங்கள் அழகாக பிடிச்சி இழுக்கலாம். ஸோ சிம்பிள் தான் இது யூஸ் பண்ணுறதுக்கும் இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும். ஸோ நீங்கள் வேறு கலர்ஸ் ஸ்ட்ராப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அதில். ஸோ பேசிக்கலி அதான் ஸ்ட்ராப் பற்றி. பட் இந்த ஸ்ட்ராப்பில் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காத ஒரு விஷயம் கூட இருக்குது. ஸோ அதை சொல்லி ஆகணும் பாருங்களேன் ரிவ்யூ வீடியோவில். ஸோ எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது கையில் போடுறப்ப. ஸோ நார்மலி நான் ஆப்பிள் வாட்ச் போடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் போட்டு லைக் அதை லாக் பண்ணிக்கும். பட் இது பார்த்திங்கன்னா லைக் எனக்கு போடுறதுக்கே ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 20 seconds எடுத்துச்சு ஸ்ட்ராப் பண்ணுறதுக்கே. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஒரு குறை தான் நான் சொல்லுவேன் இதோட ஸ்ட்ராப்பில். பட் மற்றபடி ஐ திங்க் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் டு இட் ஆகிட்டிங்கன்னா தென் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி ஒன் டே Fitbit இந்த ஸ்ட்ராப் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இந்த மாதிரி ஸ்ட்ராப்ஸ் இல்லாமல் லைக் இன்னும் மாடர்னான ஒரு ஸ்ட்ராப் செஞ்சாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் சஜஷன் தான். ஓகே மக்களே, இன்னொரு விஷயம் Fitbit இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினச்சது பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் அடாப்டர். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்களே பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே உண்மையிலே நான் நினச்சேன் இது மேக்னெட்டிக் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நான் மேக்னெட்டிக் நினச்சி தான் நானும் வச்சு பார்த்தேன், ஒன்றுமே ஆகலை. ஸோ பார்த்தேன் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் இங்கே வந்து ஒரு பின் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு லாக் மாதிரி. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு இதை வச்சுட்டு இதை பிடிச்சிட்டு இப்படி அமுத்தணும். நீங்கள் அதை அமுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ண தான் சார்ஜ் ஆகுமா இந்த Fitbit Inspire 2. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எடுக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள். நீங்கள் பிடிச்சி இழுக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு என்ன பயம்னா இந்த ஒயர் பிஞ்சிரும்னு பயமாக இருக்குது. பிகாஸ் நாளுங்க நீங்கள் இழுக்கிறப்ப வீணாக போயிடும். ஸோ நீங்கள் இது பிடிச்சி இழுக்கணும்,
இது இழுக்கிறப்ப கூட ஒன்று பார்க்கணும். நீங்கள் இந்த சைட் இருக்குல்ல, இந்த ஹூக், இந்த 2 ஹூக் உடையிறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால் நான் நினைக்கிறேன்னா மேபி அடுத்த மாடல் உள்ள Fitbit Inspire 3 ப்ராபப்ளி அவங்க மேக்னெட்டிக் மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். another suggestion for Fitbit. ஸோ பேசிக்கலி அதான் என் டிசைன் பற்றி நான் சொல்லணும்னா இந்த Fitbit Inspire 2. ஸோ இப்போ அடுத்து இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். என்ன ஸோ அதில் எனக்கு பிடிச்ச ஃபீச்சர்ஸ், பிடிக்காத ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்கலி இந்த Fitbit Inspire 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் ஃபீச்சர்ஸ் நிறையாவே இருக்குது. அது நான் லிஸ்ட் போய்கிட்டே இருக்கோம், இருந்தாலும் நான் ஃபியூ திங்ஸ் சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24/7 ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா ஸோ ப்ரீதிங் ரேட்லாம் உங்களுக்கு காட்டும், உங்களுக்கு எவ்வளோ ப்ரீத் பண்ணுறீங்க, உங்கள் ரெஸ்டிங் ரேட்லாம் எப்படி இருக்குது எல்லாமே காட்டும். ஏன்னா ஸோ கைடட் ப்ரீடிங் செஷன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களோ நீங்கள் கைடட் ப்ரீடிங் செஷன் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே அது டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரீதிங்கும் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ்க்காகவே இதில் வந்து மென்ஸ்ட்ரல் ட்ராக்கிங்ஸ் இது கூட இருக்குங்களே. ஸோ இப்போ ஃபீமேல்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி வாட்சஸ்லாம் உங்களுக்கு. ஸோ அதான் வந்து பேசிக்கலி ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னும் நிறைய இருக்குது. நான் ஃபியூ செலக்ட் பண்ணி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எக்ஸப்ட் ஃபார் த மென்ஸ்ட்ரல் ட்ராக்கிங் ஃபீச்சர் தவிர்த்து மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லாமே செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது தவிர்த்து வேறு இன்னொரு ஃபீச்சர்ஸும் இருக்குது, விச் இஸ் ஃபிட்னஸ் சைட். ஃபிட்னஸ் சைட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டெப்ஸ் கல்குலேட் பண்ணுறதும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க ஒன் டே, ஸோ இது வந்து ரெக்கார்ட்லாம் நீங்கள் வந்து உங்கள் வாட்ச்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது இதில். ஏன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ட்ராக்கிங் கூட இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஒர்க் அவுட் செய்கிறீங்க அதே மாதிரி இது நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் உங்கள் ஒர்க் அவுட் படியே. ஸோ லைக் ஹெவி ரொம்ப வைக்ரஸான ஒர்க் அவுட்ஸ்லாம் நீங்கள் இதில் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸோ இதில் ஸ்விம்மிங் ட்ராக்கிங்கும் இருக்குது இதில். ஸோ இது ஸ்விம்மிங் ட்ராக்கிங் இருக்கிறதுனால இது வந்து ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபிட்னஸ் ட்ராக்கிங் டிவைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு 50 மீட்டர் வரைக்கும் நீங்கள் தண்ணியில் நீங்கள் ஸ்விம் பண்ணிக்கிட்டே நீங்கள் போட்டுக்கிட்டே இது பாய்க்கலாம். ஸோ குளிக்கிறப்ப கூட நீங்கள் இந்த வாட்ச் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த இஷ்யூஸும் இருக்காது. எஸ்பெஷலி நீங்கள் வந்து ரொம்ப நாற்காலியில் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா முக்கால்வாசி டைமில், பிகாஸ் நாற்காலி ரொம்ப நேரம் உட்காந்துறது ரொம்ப நல்லதில்லை. ஸோ அதனால் இந்த வாட்ச் என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வர கொடுக்கும், உங்களுக்கு ரிமைண்டர் டு மூவ்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப வேலையாக இருக்க உட்காந்துட்டு இருக்கீங்களே, ஸோ அப்போ உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும், நடக்க சொல்லி ஏஞ்சி நிற்க சொல்லி. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஏஞ்சி நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே அது வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ லைக் இது உங்கள் ஹெல்த்துக்காகலாம், ஸோ பேசிக்கலி உங்களோட ஃபிட்னஸ்க்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த Fitbit Inspire 2. இதில் ஸ்லீப் ட்ராக்கிங் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இது ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது. என்னோட ஒன் ஆஃப் த ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணி ட்ரை பண்ண ஒரு ஃபீச்சர்னா ஸ்லீப் ட்ராக்கிங் தான் நான் சொல்லி ஆகணும். ஸோ நான் ஸ்லீப் ட்ராக்கிங் நான் ட்ரை பண்ண வரைக்கும் எனக்கு உண்மையிலே சொல்லணும்னா ஐ வாஸ் டிசப்பாயிண்டட், 100% I was disappointed. ஸோ அதுக்கு என்ன காரணம் சொல்லிடுறேன். பிகாஸ் இதோட ஸ்லீப் ட்ராக்கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைம் வேலை செய்யுது, இன்னொரு டைம் வேலை செய்ய மாட்டேங்குது. பிகாஸ் நீங்கள் வந்து வாட்ச் போட்டுக்கிட்டு தான் நீங்கள் தூங்கணும் பேசிக்கலி. ஸோ நான் வந்து ஒரு 7 டேஸ்க்கு கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த வாட்ச் போட்டு. ஸோ இந்த வாட்ச் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 டேஸ் தான் எனக்கு ஸ்லீப் ட்ராக்கிங் வேலை செஞ்சிச்சு. மிச்சம் 5 நாள் அறவே வேலை செய்யலை. நான் வந்து இன்னமும் செட்டிங்லாம் தட்டி பார்த்தேன், பட் ஸ்டில் எனக்கு அந்த ஸ்லீப் ட்ராக்கிங் வேலை செய்யலை மறுநாளில். அண்ட் அதில் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, நான் டிவைஸை வந்து அன்பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீபேக் பண்ணேன். திருப்பி பேக் பண்ணுறப்ப அதுக்கப்புறம் தான் மறுநாள் ட்ரை பண்ண ஸ்லீப் ட்ராக்கிங் வேலை செஞ்சிச்சு. ஸோ இது வந்து எனக்கு என்ன சொல்லணும்னா, ஸ்லீப் ட்ராக்கிங் ரொம்ப கன்சிஸ்டண்டாக இல்லை. கண்டிப்பாக இது வந்து ஹோப்ஃபுல்லி இது ப்ராடக்ட் டிஃபெக்டாக இருக்கலாம், மேபி ரிவ்யூ யூனிட்னால டிஃபெக்டாக இருக்கலாம். இஃப் இட்ஸ் டிஃபெக்ட் யூனிட் தென் ப்ராப்ளி இட்ஸ் ஓகே. பட் Fitbit Inspire 2 இப்படி தான் இருந்துச்சுன்னா தென் கண்டிப்பாக அவ்வளோ நல்லதில்லை. பிகாஸ் இதோட யூனிக் ஃபீச்சர் இதோட ஸ்லீப் ட்ராக்கிங் ஃபீச்சர். ஏன்னா பிகாஸ் இதில் வந்து உங்கள் ஸ்லீப் ட்ராக்கிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலாக அழகாக அந்த ஆப்பில் காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் அப்புறமெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அடுத்த செக்ஷனில். ஸோ அதனால் இதுதான் நான் வெயிட் பண்ணி ட்ரை பண்ண ஒரு விஷயம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஃபுல்லாக பாய்க்க முடியல. ஸோ தெரிஞ்சது ஒரே ஒரு கொரோனா ஸ்லீப் ட்ராக்கிங் தான், அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம்னா இது ஸ்லீப் ட்ராக்கிங் பற்றி சொல்லணும்னா, பிகாஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு வாட்ச் போட்டுக்கிட்டு தூங்குறேன் ராத்திரி நேரத்தில். ஸோ ராத்திரி அதில் தூங்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு நான் உண்மையில சொல்லணும்னா செம்ம அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் ஒரு கட்டத்தில் வந்து நான் யோசித்தேன், ஏஞ்சிட்டு எடுத்து வாட்ச் கழட்டி வச்சிடலாமா, அந்த அளவுக்கு நான் யோசித்தேன் நான். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுனால ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் மேபி நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஃபியூ அதர் ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் போட்டுக்கிட்டே தூங்குறீங்கன்னா தென் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த Fitbit Inspire 2. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஆர்டர் பண்ணிக்கலாம். வெல் மக்களே, சின்ஸ் இது வந்து வெறும் ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கிங் டிவைஸ்னால இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபோன் பேக் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு பேசிக்கலி ஃபோன் கால்ஸ் வர்றது என்ன, ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக தான் வந்து சேரும் உங்களுக்கு. பட் மற்ற ஸ்மார்ட் வாட்ச் இப்போ ஆப்பிள் வாட்சில் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன் அன்சர் பண்ணலாம்,
ஈவன் நீங்கள் மெசேஜ் ரிப்ளை பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ரிப்ளை பண்ணலாம் இந்த வாட்ச் மூலிமா. பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒன் திங் இதோட டிஸ்பிளே. ஸோ இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கால் ஆன்சர் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ண முடியாது. ப்ராப்ளி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஃபிட்பிட் வெர்ஸாக தான் நீங்கள் வாங்கி ஆகணும். ஏன்னா அதுதான் வந்து இன்னும் ஹை அண்ட் வாட்ச், ப்ரைஸும் இதோட இன்னும் கூடியாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஆப்பிள் வாட்ச் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா எனக்கு ஐ ப்ரிஃபர் ஆப்பிள் வாட்ச். பட் வென் கம்ஸ் டு ஃபிட்னஸ் ட்ராக்கிங்கில் பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த வாட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா, தென் கண்டிப்பாக இந்த வாட்ச் நீங்கள் வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. வெல் ஸ்லிப் ட்ராக்கிங் தவிர. பட் ஹோப்ஃபுல்லியில் அது டிஃபெக்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் நான் இந்த டிவைஸ் பற்றி நான் சொல்லணும்னா அதோட பேட்டரி லைஃப். ஸோ பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா அவங்க அட்வர்டைஸ் பண்ண மாதிரி இது வந்து அப் டு 10 days பேட்டரி லைஃப் கொடுக்குது. ஸோ அப் டு 10 days இஸ் கன்சிடர் லாட். ஏன்னா இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் நான் மறுபடியும் சார்ஜ் பண்ணி ஆகணும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நான் 10 நாளைக்கு மேலேயே நான் வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நான் 15 days நான் சார்ஜே பண்ணல. ஒரே சிங்கிள் சார்ஜ்லேயே நான் 15 daysக்கு நான் யூஸ் பண்ணேன், இஃப் நான் மிஸ்டேக்கன். ஸோ அதனால் பேட்டரி லைஃப் உண்மையிலே நல்லாயிருக்கு. பட் ஏன் பேட்டரி லைஃப் பெட்டராக இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் வெறும் உங்களுக்கு வந்து எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. ஸோ பேட்டரி யூசேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் ஸ்மார்ட் வாட்சஸ். ஸோ அதனால தான் வந்து பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஃபிட்பிட் இன்ஸ்பயர் 2ல். அதான் இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி. இப்போ அடுத்தது இதோட ஆப்ஸ் பற்றி பார்த்தோன்னா ஆப்ஸ் தான் இதோட யூனிக் அண்ட் ஸோ இதோட செல்லிங் பாயிண்ட்டே ஃபிட்பிட்காக. ஸோ வாங்க ஆப்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்பிட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டன்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்போது உங்களுக்கு நான் காட்டுறேன், சும்மா சிம்பிளாக அந்த இன்டர்ஃபேஸை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஃபிட்னஸ், இதுதான் இதோட ஃபிட்பிட்டோட இன்டர்ஃபேஸ். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்குது. என்னோடய ரேட்டிங் இதோட ஆப்ஸ்க்காக நான் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு 5 ஸ்டார் நான் கொடுப்பேன் கண்டிப்பாக. பிகாஸ் இட்ஸ் ரியலி குட். எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அந்த ஆப்ஸில் இருக்குது. அண்ட் ஸோ இதில் வந்து ஃபிட்பிட் ப்ரீமியம் சர்வீஸும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வாட்ச் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்பிட் ப்ரீமியம் சர்வீஸ் 1 year ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ அதே நீங்கள் வந்து வேறு வாட்ச் வச்சுருக்கீங்க, தென் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் இல்லாட்டினா ஃபிட்பிட்டோட அண்ட் தென் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். அது கொஞ்சம் விலையாக தான் இருக்கும். பட் ஐ திங்க் இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல். ஏன்னா பிகாஸ் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டன்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஸோ சேலஞ்சஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அது மூலிமா நீங்கள் சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க, உங்கள் லைஃப் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் இந்த ஃபிட்பிட் ப்ரீமியம் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு சர்வீஸ்னு நான் சொல்லுவேன் இந்த ஃபிட்பிட் இன்ஸ்பயர் 2க்காகவே. ஸோ பேசிக்கலி அதான் இதோட ஆப்ஸ் பற்றி. ஸோ நீங்களும் வாங்க நினச்சி கண்டிப்பாக வாங்கலாம். இந்த டிவைஸ் நீங்கள் வந்து லசடா ஃபிட்பிட் ஆஃபிஷியல் ஸ்டோர் மூலிமா ஸோ உங்களுக்கு ஏமாத்துறதுக்கு சான்சஸ் அறவே இல்லை. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா RM480 ringgit. ஸோ விச் இஸ் கன்சிடர் ரீசனபிள் கம்பேர்ட் டு அதர் ஸ்மார்ட் வாட்சஸ். இப்போ ஆப்பிள் வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா 1000+. ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா half of it தான், 450+ தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன், வாங்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்சை நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த வாட்சோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபிட்பிட் வெர்சல் லிங்க்கும் இருக்குது அண்ட் ஸோ ஃபிட்பிட் இன்ஸ்பயர் 2ஓட லிங்க்கும் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வாட்சை. ஸோ கைஸ் ஸோ அதான் இந்த ரிவ்யூ வீடியோ. இந்த ரிவ்யூ வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஏன்னா ஸோ இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த டெக் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த சேனலில். ஸோ இதை நான் கிளம்புறேன். நான் உங்களை அடுத்த டெக் வீடியோஸை சந்திக்கிறேன். Bye guys.